வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆட்டோடெஸ்க் ஃபியூஷன் 360 ஸ்டூடெண்ட் வெர்ஷன் சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆட்டோடெஸ்கில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறதும் பார்க்கலாம். ஸோ ஆட்டோடெஸ்க்லேருந்து அவங்களோட எல்லா சாஃப்ட்வேருமே வந்து 1 இயர் ஃப்ரீ கொடுக்குறாங்க ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எவ்ரி இயர் வந்து அதை நம்ம சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். 1 இயர் வந்து நம்ம 365 டேஸ் வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து ஆட்டோடெஸ்கோட அந்த ஸ்டூடெண்ட் வெர்ஷன் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதோட லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அப்படி இல்லை அப்படின்னாலும் நீங்கள் டேரெக்டாக கூகுளில் போயிட்டு ஆட்டோடெஸ்க் ஸ்டூடெண்ட் வெர்ஷன் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லிங்க் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆயிரும். இதில் இங்கே பாருங்கள், ஆட்டோடெஸ்க்லேருந்து வரக்கூடிய எல்லா சாஃப்ட்வேருமே அவைலபிளாக இருக்குது. திங்க்கேட், ஃபியூஷன் 360. அந்த ஃபியூஷன் 360ல் 2 டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ப்ரௌசர் அக்சஸ் டு ஃபியூஷன் 360 அப்படின்னு, இன்னொன்று வந்து டவுன்லோடு ஃபியூஷன் 360 அப்படின்னு. இந்த ப்ரௌசர் அக்சஸ் அப்படின்னு என்ன அப்படின்னா நம்ம டேரெக்டாக வந்து ப்ரௌசர்லேயே வந்துட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்கள், அந்த க்ளவுடு சிம்பிள் போட்டிருக்காங்க. இந்த டவுன்லோடு ஃபியூஷன் 360 அப்படிங்கிற இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிவிட்டு லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நமக்கு 2 வேரியண்ட், அதாவது 2 ஓஎஸ்லேயுமே அவைலபிளாக இருக்குது, விண்டோஸ் அண்டு மேக் ஓஎஸ். ஸோ உங்களுக்கு எந்த ஓஎஸில் வேணுமோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்னும் கீழே வந்தோம் அப்படின்னா மற்ற சாஃப்ட்வேர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ கேட் இருக்குது, ரிவிட் இருக்குது, அடுத்தது ஆட்டோ கேட் ஃபார் மேக். ஸோ மேக்கு தனியாகவே ஒரு ஆட்டோ கேட் கொடுத்துருக்காங்க. இன்வென்டர் இருக்குது, அலைஸ் இருக்குது, ஆட்டோ கேட். ஸோ இது மாதிரி ஆட்டோ கேடில் வரக்கூடிய எல்லா சாஃப்ட்வேருமே ஆட்டோடெஸ்க் கம்பெனியில் டெவலப் பண்ணக்கூடிய எல்லா சாஃப்ட்வேருமே இங்கே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஸ்டூடெண்ட் வந்து 1 இயருக்கு ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சைன்இன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து உள்ளே போயிடலாம். அப்படி அக்கௌண்ட் இல்லாதவங்க கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அடுத்த பேஜுக்கு போகும். அதில் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவையான டேட்டாஸ்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டு லாகின் பண்ணிக்கலாம். எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான வீடியோவும் அவங்களே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், ஹவ் இஸ் இட் ஒர்க்ஸ் அப்படின்னு ஒரு 3 மினிட்ஸ்க்கு ஒரு வீடியோ இருக்குது. இப்போ அந்த வீடியோ நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ வந்து பாருங்கள், சிங்கிள் லைசன்ஸ் 1 இயர் ரினியூவபிள் பண்ணுற மாதிரியான லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு நம்ம ஃபியூஷன் 360 இங்கே இருக்குது. டேரெக்டாக நீங்கள் கெட் ஸ்டார்டட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் உங்களுக்கு அக்கௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட இமெயில் அட்ரஸ் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா நியூ டு ஆட்டோடெஸ்க் கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு க்ரியேட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வந்து கண்ட்ரி நேம், அப்புறம் வந்து நீங்கள் உங்களோட எஜுகேஷன் ரோல், நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இல்லை என்ன அப்படிங்கிறத கொடுத்துக்குங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா இன்ஸ்டியூஷனல் டைப் கேட்டிருக்காங்க. அதில் வந்து நம்ம யூனிவர்சிட்டியா ஸ்கூலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் இங்கே வந்து யூனிவர்சிட்டி அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து டேட் ஆஃப் பர்த் கொடுங்க. டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்த பேஜுக்கு போகும். இங்கே வந்து உங்களோட ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், இமெயில் அட்ரஸ், மறுபடியும் ஒரு இமெயில் அட்ரஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பாஸ்வேர்டு, அதுக்கப்புறம் இந்த அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்ரி பண்ணுற அந்த ரேடியோ பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து கிரியேட் அக்கௌண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கிரியேட் அக்கௌண்ட் கிளிக் பண்ணதையும் உங்களுக்கு வந்து ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் வந்து உங்களோட அக்கௌண்ட்டுக்கு அனுப்புவாங்க. நீங்கள் எந்த மெயில் அட்ரஸ் கொடுத்துருந்தீங்களோ அந்த அட்ரஸ்க்கு ஒரு வெரிஃபிகேஷன் மெயில் வரும். அந்த மெயிலை வந்து இது மாதிரி இந்த மெயில் இருக்கும். அந்த மெயில் எங்கேருந்து வந்திருக்கும் அப்படின்னா ஆட்டோடெஸ்க்லேருந்து வந்திருக்கும். வெரிஃபை யுவர் ஆட்டோடெஸ்க் அக்கௌண்ட் அப்படின்னு வந்திருக்கும். அதில் வந்து வெரிஃபை மெயில் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். இந்த டேப்பை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் வந்து டன் கொடுத்துருங்க. அந்த தேங்க் ஃபார் யுவர் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா, அந்த பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு டன் கொடுங்க. டன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து வெரிஃபை ஆகிடும். வெரிஃபை ஆனதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட நார்மல் அந்த யூசர் நேம், உங்களோட மெயில் அட்ரஸ் கொடுத்து பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு இன்னும் ஒரு சில டேட்டாஸ் கேட்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன். ஸோ நம்ம எந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிறோம் அப்படிங்கிறது கேட்பாங்க. உங்களோட காலேஜ் நேம் கொடுங்க. அப்படி காலேஜ் நேம் இதில் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கொடுத்துக்கலாம். அதில் டிஃபால்ட்டாக இருக்கும். இல்லைனாலும் கேனாட் ஃபைண்ட் யுவர் ஸ்கூல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி கூட நம்ம டேட்டாஸ் கொடுக்கலாம். கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ஸ்டடி கேட்குறாங்க. நம்ம வந்து ஆர்கிடெக்சர் இன்ஜினியரிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா என்ரோல்மெண்ட் ஃப்ரம், நம்ம எப்போ காலேஜில் ஜாயின் பண்ணோம், எப்போ காலேஜ் முடிக்கிறோம் அந்த மந்த்து இயர் கேட்குறாங்க. அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. அடுத்தது இப்படி உங்களுக்கு இதெல்லாம் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இது மாதிரி ஒரு டன் ஆப்ஷன் வரும். இது மாதிரி அக்கௌண்ட் செட் அப்படின்ற ஆப்ஷன் வரும். இதில் வந்து நீங்கள் கண்டினியூ கொடுத்து அடுத்த டேப்புக்கு வாங்க. அடுத்த டேப்பில் வந்து உங்களுடைய டேட்டாஸ் என்ட்ரி பண்ணணும். அதாவது நம்மளுடைய டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். இப்போ வந்து இது புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்துட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட் அப்படின்னா உங்களுடைய ஐடி கார்டு இல்லை உங்களுடைய மார்க் ஷீட் ஏதாவது நம்ம வந்து டாக்குமெண்ட் அப்ளை பண்ணணும். இங்கே பாருங்கள், அப்லோட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு உங்களுடைய ஃபுல் நேம் இருக்கிற மாதிரி
இந்த 3 டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த 3 டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் நம்ம வந்து அப்லோட் பண்ணணும். இங்கே பாருங்கள், உங்களுடைய யூனிவர்சிட்டி டிகிரி இதாக இருக்கலாம், இல்லைனா காலேஜில் கொடுக்கக்கூடிய அட்டஸ்டேட் இருக்கக்கூடிய ஒரு சர்டிஃபிகேட், இல்லைனா உங்களுடைய காலேஜ் ஐடி கார்டு கொடுத்துட்டு இந்த 14 டேஸில் நீங்கள் வந்து இந்த அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். 2 டேஸில், அதாவது 48 ஹவர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணி வெரிஃபிகேஷனுக்கு உங்களுக்கு மறுபடியும் ஒரு மெயில் அனுப்புவாங்க. ஸோ உங்களுக்கு 2 டேஸில் ஐடி வரல அப்படின்னா நீங்கள் மறுபடியும் என்கொயரி பண்ணலாம். இங்கே பாருங்கள், 2 டேஸ்க்குள்ளே வந்து இது மாதிரி ஒரு மெயில் வரும். கெட் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்தது வந்து நம்ம என்ன சாஃப்ட்வேர் வேணுமோ நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்துட்டு ஆட்டோடெஸ்கில் நம்ம வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது. நம்ம அக்கௌண்ட் எல்லாமே வந்து 12 மந்த்துக்கு நம்ம வந்து ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எல்லா டேட்டாஸும் இந்த வீடியோவிலேயே இருக்குது. நீங்கள் அகைன் இன்னொரு வீடியோ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்க இங்கிலீஷில் சொல்லியிருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா செக் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஸ்டூடெண்ட் இல்லாமல் உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் ஏதாவது சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா autodesk.in அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போனோம் அப்படின்னா நம்ம வந்து சாஃப்ட்வேர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ கரண்ட்டாக நான் இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது Fusion 360க்கு வந்து 30% வந்துட்டு ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் வந்து ஆக்டிவ் நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணுறேன். இது வந்து Fusion 360 ப்ராடக்ட்டுக்கு போயிடுது. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த லைசன்ஸ் வாங்கணும் அப்படின்னா நார்மலாக இதோட ப்ரைஸ் வந்துட்டு 60% பர் எவ்ரி 3 இயர்ஸ். 3 வருஷத்துக்கு ஒரு டைம் நீங்கள் 60,000 ரூபா கட்டினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கமர்ஷியல் பர்பஸ்க்கு இந்த Fusion 360 யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வருஷத்துக்கு 15,000 ரூபா கட்டணும். அதுவும் இல்லை அப்படின்னா மந்த்லியாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா மந்த்லி வந்து 3,000, அரௌண்டு 2,993 போட்டிருக்காங்க. ஸோ 3,000 நீங்கள் பே பண்ணீங்க அப்படின்னா இந்த லைசன்ஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. பட் இப்போ ஆஃபர் ப்ரைஸில் ஸோ 3 வருஷத்துக்கு வந்து 42,000, ஒரு வருஷத்துக்கு வந்து 15,000 கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்கோ அதை செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு இண்டஸ்ட்ரி பீப்புள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் சும்மா ட்ரையல் பார்க்கணும், இது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு பாருங்கள், டவுன்லோட் ஃப்ரீ ட்ரையல் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. இதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். பட் இது வந்து உங்களுக்கு 30 டேஸ் தான் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து எஜுகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட்டாக நம்ம இந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே போகலாம். இப்போ நான் வந்து கெட் ஸ்டார்ட் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி என்கிட்ட ஆல்ரெடி அக்கௌண்ட் இருக்குது, அதில் நான் சைன்இன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து என்னுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணி உள்ளே வந்துட்டேன். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இங்கே 2 டைப் ஆஃப் சாஃப்ட்வேர் இருக்குது. நான் வந்து இந்த டவுன்லோட் Fusion 360 நம்ம கம்ப்யூட்டரில் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய இந்த சாஃப்ட்வேர் நான் வந்து டவுன்லோட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து கெட் ப்ராடக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து அக்சஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் அக்சஸ் கிளிக் பண்ணுறேன். அக்சஸ் கிளிக் பண்ணி எனக்கு இன்னொரு டேப் ஓப்பன் ஆகுது. அந்த டேப் ஓப்பன் ஆனது எனக்கு இன்னொரு சின்ன விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகுது. நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். இந்த விண்டோ ஓப்பன் ஆகுது. இந்த விண்டோ நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். ஒரு சின்ன ஃபைல் 11.6 MB இருக்குது. இது வந்து ஒரு கிளைண்ட் ஃபைல். இது மூலமாக டேரெக்டாக நம்ம வந்து சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணதையும் அடுத்த ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அந்த விண்டோவில் சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிக்கும். இதே மாதிரி நீங்கள் மற்ற எல்லா ஆட்டோடெஸ்க் ப்ராடக்ட்டும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்போ இந்த விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த விண்டோவில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இது ஃபுல்லாக டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ஜஸ்ட் நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் அகைன் உங்களுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். யூசர் நேம் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி லாகின் பண்ணிக்கலாம். ஸோ டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் உங்கள் டெஸ்க்டாப்பில் Autodesk Fusion 360 அப்படிங்கிற சாஃப்ட்வேர் அந்த ஐக்கான் இருக்கும், ஷார்ட்கட் கீ இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து Fusion 360 ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு டைம் சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும்போது கொஞ்சம் லேட் ஆகும். உங்களுடைய சிஸ்டம் கான்ஃபிகரேஷனை பொறுத்து இந்த Fusion 360 சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகிறதுல டைம் டிலே இருக்கலாம். ஸோ இந்த Fusion 360 சாஃப்ட்வேருக்கு சிஸ்டம் ரெக்யூர்மெண்ட் என்ன வேணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுவுமே வந்துட்டு அஃபீஷியலாக அவங்களோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், சிஸ்டம் ரெக்யூர்மெண்ட் ஃபார் Autodesk Fusion 360 அப்படின்னு. இதில் வந்து மேக் OS வெர்ஷன் 10.14 நல்லா அதோட ஹையராக இருக்கலாம். மைக்ரோசாஃப்டாக இருந்துச்சு அப்படின்னா Windows 8.1 64 பிட் இதுவுமே பாருங்கள் அன்டில் ஜனவரி 2023 அது வரைக்கும் மட்டும்தான் இந்த சாஃப்ட்வேர் வந்து இந்த 8.1 சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணாது. அதுக்கப்புறம் நம்ம Windows 10 64 பிட்டுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ CPU டைப் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 64 பிட் ப்ராசஸர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 32 பிட்டுக்கு நாட் சப்போர்ட்டட் அப்படிங்கிறது இங்கேயே கிளியராக கொடுத்துருக்காங்க. அடுத்தது மெமரி, ஸோ 4 GB ஆஃப் ரேம் இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. கிராஃபிக்ஸ் கார்டு ரெக்கமெண்டட் வந்து 6 GB கொடுத்துருக்காங்க.
ஸோ இது நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா ரேம் வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க, பட் கிராஃபிக்ஸ் கார்டு வந்து 6 GB ஆர் மோர் கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஃபிக்ஸ் கார்டு வந்து எது மாதிரியான கிராஃபிக்ஸ் கார்டு இருந்தால் அக்செப்டபிள் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீ ஸ்பேஸ் வந்து 3 GB இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து டிஸ்பிளே ரெசல்யூஷன், ஸோ இவ்வளோ ரெசல்யூஷன் இருக்கணும். இந்த சிஸ்டம் கான்ஃபிகரேஷன் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு டைம் நம்ம சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணதையும் இது மாதிரி தான் ஓப்பன் ஆகுது. டாப்பில் பாருங்கள், ஃபியூசன் 360 எஜுகேஷன் லைசன்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எஜுகேஷன் லைசன்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னாலும் நம்மளுடைய அக்கௌண்ட் வந்து லாகின் ஆகிருக்கும். நம்ம பேரில் என்ன அக்கௌண்ட் நம்ம கொடுத்தோமோ அந்த அக்கௌண்ட் லாகின் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ப்ரொஃபைல் இதெல்லாம் செக் பண்ணி பார்க்க முடியும். இந்த ஹெல்ப் கமாண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் போட்ட மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே பாருங்கள் எபோட்னு இருக்கும். இந்த எபோட்டை கிளிக் பண்ணுங்கள். இந்த எபோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து லைசன்ஸ் அக்ரிமெண்ட் அண்ட் தென் இது என்ன வெர்ஷன் நேம் அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்மளது வந்துட்டு கரண்ட்டில் 2.0.10446 அப்படிங்கிற வெர்ஷன் இருக்குது. ஆக்டிவ் பிளான் ஃபியூசன் 360 ஸ்டூடெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளோட சாஃப்ட்வேர் வந்து விண்டோஸ் 10 அந்த ஓஎஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாரும் இந்த சாஃப்ட்வேர் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோஸில் எப்படி இந்த சாஃப்ட்வேரை ஒர்க் பண்ணுறது, இந்த சாஃப்ட்வேரில் எப்படி நம்ம வந்து ஒரு 3D மாடலிங் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத கற்றுக்கலாம். நன்றி, வணக்கம்.